கரையை தொட முடியாத அலைகளுக்கும் இலக்கை அடைய முடியாத மனிதனுக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கிறது. அது நின்று விடுவது. ஆனால் கதிர் என்ற சிறுவன் நிற்கவே இல்லை. ஓயாத அலைகள். விடாமுயற்சியின் ஒரு நிஜமான கதை. தலைப்பு: ஓயாத அலைகள். ஒரு சிறிய கிராமத்தின் விளிம்பில் கதிர் என்ற சிறுவன் வாழ்ந்து வந்தான். அவனது அதிகாலைகள் பறவைகளின் சத்தத்தில் அல்ல, தண்ணீர் குடங்களின் சத்தத்தில்தான் தொடங்கும். வேலைக்குச் செல்லும் அம்மாவுக்கு ஒத்தாசை செய்வது, ஆடு மாடுகளை கவனிப்பது என அவனது பகல் பொழுதுகள் உழைப்பிலேயே கரைந்தன. பள்ளிக்குச் செல்வது கதிரைப் பொறுத்தவரை ஒரு போராட்டமாகவே இருந்தது. அவசர அவசரமாக ஓடினாலும் பள்ளி மணி அடித்த பிறகே அவன் வகுப்பறைக்குள் நுழைய முடிந்தது. ஆசிரியர்களின் கண்டிப்பும் நண்பர்களின் கேலிப் பேச்சுகளும் அவனுக்கு பழகிப் போயின. இவனால என்ன சாதிக்க முடியும் என்ற ஏளன பார்வைகளுக்கு மத்தியில் கதிர் மௌனமாகவே இருந்தான். அவனிடம் பெரிய திறமையோ அதிவேகமோ இல்லை. ஆனால் அவனிடம் உலகுக்கே தெரியாத ஒரு இரகசிய ஆயுதம் இருந்தது. இடைவிடாத முயற்சி. இரவில் வீட்டின் இருளைப் போக்க மண்ணெண்ணெய் விளக்கு இல்லாதபோது தெருவோர மின்விளக்கின் கீழ் அவன் அமர்ந்திருப்பான். பூச்சிகள் மொய்த்தாலும் கண்கள் சோர்வில் சொருகினாலும் இன்று ஒரு பக்கமாவது கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அவனது பிடிவாதம் அவனை தூங்கவிடவில்லை. நாட்கள் மாதங்களாயின. மாதங்கள் வருடங்களாயின. உடனடி மாற்றங்கள் எதுவும் நிகழவில்லை. கதிரின் வாழ்க்கை அதே வறுமையிலும் உழைப்பிலும் தான் நகர்ந்தது. ஆனால் ஒரு நாள் அந்த கிராமமே வியக்கும் செய்தி வந்தது. மாவட்டத்திலேயே கடினமான ஒரு போட்டித் தேர்வில் கதிர் தேர்வாகி ஒரு பெரிய அரசு அதிகாரியாக பொறுப்பேற்றான். இவனுக்கு எப்படி இது சாத்தியமானது என்று ஊரே ஆச்சரியப்பட்டது. அவர்கள் பார்த்தது கதிரின் வெற்றியை மட்டுமே. ஆனால் அந்த வெற்றிக்கு பின்னால் யாரும் கவனிக்காத பல்லாயிரம் இரவுகள் இருந்தன. கால்கள் வலித்தாலும் அவன் நிற்கவில்லை. மனம் தளர்ந்தாலும் அவன் படிப்பை கைவிடவில்லை. கதிர் நிரூபித்தது ஒன்றே ஒன்றுதான்: புத்திசாலித்தனம் இல்லாதவன் கூட ஒரு நாள் வென்றுவிடலாம். ஆனால் முயற்சியை நிறுத்தியவன் ஒருபோதும் வெல்ல முடியாது. நீதி: உன் வேகம் மற்றவர்களுக்கு தெரிய வேண்டிய அவசியமில்லை. ஆனால் உன் முயற்சி ஒருபோதும் நின்றுவிடக்கூடாது. வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாங்க. நன்றி.